இப்போ வந்து அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தக்கூடிய விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் விஜயை பார்த்து அவங்க இணைப்பு உள்ள நடத்தல, பொதுச் செயலாளரை பார்த்து நடத்திருக்காங்க. இவன் உட்காந்து கட்சி வேலையும் செய்யலை, கட்சி வெற்றிக்காக உழைக்கலை, இது எங்கெங்கெல்லாம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு கட்சியை பலகீனப்படுத்தி கொண்டிருந்தவர்கள்லாம் இன்னைக்கு வெளியில் போயிட்டு இருக்காங்க. சூப்பர். இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா அவங்க முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுமை இருக்கிறது. அந்த சுமையை இறக்கி வைக்கிறதற்கு சரியான இடம் போய் இறக்கி வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அதை சுமந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தால் வழக்குகள் பாயலாம். தொடவும் மாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளவு நேர்மையான ஆட்சி இது நடக்குது அப்படின்னா, அவ்வளவு நேர்மையாக முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாக இவங்க மேலெல்லாம் வழக்குகள் இருக்குது. என்ன நடக்கும்ன்றது நமக்கே. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தோல்வினோன்னா ஓடி குடுகுடு நீங்கள் வர்றவங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பச்சை துரோகிகளாக இருப்பீங்க, சுயநலவாதிகளாக இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பார்த்துட்டு தானே இருக்காரு. பல தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான, ஏன் இன்னும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக இன்னும் இருக்கிறாங்க. அதெல்லாம் அழிக்கவே முடியாது. அம்மா சொன்ன 100 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொன்ன வாக்கு பலிக்கும். புசி ஆனந்த் மேடையிலும் சரி, அவர் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வாங்க வந்து கட்சியில் வேலை செய்யுங்க, இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பச்சோந்தித்தனமாக ஓடியவர்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க? நிச்சயமாக அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அவ்வளோதாங்க அரசியல் எதிர்காலம். அதுக்கப்புறம் போன விஜயபாஸ்கர் வந்து வண்டியில் போகிறாரு, அவர் வணக்கம் பண்ணாரு. எத்தனை பேர் வணக்கம் சொன்னாங்க? அதை வேற சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அது தனியாக அவர் மட்டும் அப்படிதான் தனியாக தான் இனிமேல் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீ கரூர் செல்லலாம், விஜய் செல்லலாம்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அனுமதி வழங்கியிருக்கு. மீண்டும் ஒரு முறை வந்து அதே மாதிரி வரிசையாக நின்று எல்லாம் பண்ண போகிறாங்களா? நிச்சயமாகவே அந்த வரவேற்பு அவருக்கு கிடையாது. ஜூலை 8 திருநெல்வேலி மாவட்ட மாநகர் புறநகர் கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நன்றியுடன் வருக வருக என வரவேற்கிறோம். இப்படிக்கு அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான பி. சௌந்தரராஜன். நாளை நபர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஜமீலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக பொறுப்பு அதிமுகவில் வழங்கியிருக்காங்க. அதிமுகவிலேருந்து அப்பவும் சரி இப்பவும் சரி தொண்டர்கள் எல்லாமே கடுமையாக வேலை பார்த்தவங்களுக்கு அந்த அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து உங்களோட கடுமையான உழைப்பை பார்த்து உங்களுக்கு பதவி வழங்குறாங்க. இது இந்த தருணம் எப்படி மேடம் இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக எப்போ பதவி பொறுப்பு கொடுத்தாங்களோ முதல் பேட்டியாக உங்களுக்கு கொடுக்கறதுல இன்னும் மகிழ்ச்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு வாய்ப்பை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த எளிய எனக்கு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய இயக்கம் இல்லையா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது பெரிய கோட்டை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அதோடைய பொறுப்பையும் உணர்ந்திருக்கிறேன். கட்சி அடுத்த கட்ட நிலைமைக்கு போவதற்கு, தொண்டர்களை சந்திப்பதற்கு இன்னும் அதிகப்படியாக உழைக்க நான் தயாராக இருக்கேன். எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பிற்காக மீண்டும் மீண்டும் ஒரு முறை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக தலைமை கழகத்தில் நடந்த இந்த மகளிர் அணி கூட்டணி அந்த கூட்டத்தை பற்றி அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு வயசானவங்களை வச்சு ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு, இங்கே வந்து ஓடுகின்ற பாம்பை மிதிக்கக்கூடிய கூட்டம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. ஏன்னா அந்த கூட்டத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? யாரை குறிப்பிட்டிருக்காருன்னு எனக்கு தெரியலையே. வயதானவர்கள்லாம் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. அவர் எப்படி அந்த வயதானவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அடைமொழியே சொல்லக்கூடாதுல்ல. நமக்கு என்ன வயசு இருக்குது, நம்ம யார், அது மாதிரி இருக்கு இல்லையா. நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ரொம்ப வயசாயிடுச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஏதாவது ஒரு விமர்சனத்தை நம்ம மீது வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. வீட்டில் வயசாயிட்டாங்கன்றதுக்காக தூக்கி வெளியில் போட்டுற முடியுமா? வயதானவர்களுடைய அறிவு வந்து மிக பலமாக இருக்கும். இன்றைக்கும்
தமிழக வெற்றி கழகத்தில் இவர் வயதானவராக இருக்கிறார், அவருடைய அறிவை அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அது சரியான ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்பலை. அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் போனதுக்கப்புறம் 3ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடியவர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பா, இவன் உக்காந்து கட்சி வேலையும் செய்யலை, கட்சி வெற்றிக்காகவும் உழைக்கலை, எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு கட்சியை பலகீனப்படுத்தி கொண்டிருந்தவர்கள்லாம் இன்னைக்கு வெளியில் போயிட்டு இருக்காங்க. சூப்பர், நல்ல ஒரு முன்னேற்றம் கட்சிக்கு இருக்குது. இப்படி தாங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள்லாம் ஓடியா போயிட்டோம். என்ன மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் பல தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான, ஏன் இன்னும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக இன்னும் இருக்கிறாங்க. அதனால் வாழையடி வாழையாக ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் அழிக்கவே முடியாது. அம்மா சொன்ன 100 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொன்ன வாக்கு பலிக்கும். இப்போ வந்து அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தக்கூடிய விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க இணையும் போது ஒரு 10,000 பேரோட இணைப்பு விழா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. ஆனால் அந்த கட்சியோட தலைவர் விஜயை பார்த்து அவங்க இணைப்பு விழா நடத்தலை, பொதுச் செயலாளரை பார்த்து நடத்தியிருக்காங்க. இதே அதிமுகவில் ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க கையால் வாங்கின வரலாறுலாம் உண்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மாதிரி போயிட்டுருக்கு. எதற்காக போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சுற்றி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியுது ஏன் இவங்க போயிருக்காங்க. போனவங்க பின்னணியில் என்னென்ன இருந்துச்சு, எதை காப்பாற்றிக் கொள்வதற்காக போகிறார்கள். அதனால் பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா அவங்க முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுமை இருக்கிறது. அந்த சுமையை இறக்கி வைக்கிறதற்கு சரியான இடம் போய் இறக்கி வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அதை சுமந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தால் வழக்குகள் பாயலாம், பிரச்சனைகள் வரலாம். அதை காப்பாற்றக்கூடிய இடத்துல இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இன்றைக்கி யார் இருக்காங்களோ அவங்கள தேடி போயிட்டுருக்காங்க. அதனால் விஜய் வந்து சட்டமன்றத்தில் தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஒரு 10 நாள்லே மாற்றம் தெரியுது. ஆமாம், தொட்டவொன்னே விடமாட்டேன்னு சொல்லி வழக்குகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ விஜயே அவரே வந்து பிடிச்சு கொடுக்க போகிறாரா, இவங்களெல்லாம் ஜெயிலுக்கு தள்ள போகிறாரா, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டே தானே இருக்கிறோம். அவ்வளவு நேர்மையான ஆட்சி இது நடக்குது அப்படின்னா, அவ்வளவு நேர்மையாக முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இவங்க மேலெல்லாம் வழக்குகள் இருக்குது. என்ன நடக்கும்ன்றது நமக்கே புரியுது, ஒரு மாதிரி புரியுது. வெகு சீக்கிரத்தில் மக்களும் புரிந்து கொள்வார்கள். புசி ஆனந்த் மேடையிலும் சரி, அவர் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வாங்க வந்து கட்சியில் வேலை செய்யுங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு பதவி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு ஒரு மேடைக்கு மேடை பேசும்போது இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்லிடுறாரு. இதெல்லாம் உண்மையில உங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும், ஒருவேளை நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு உறுத்தல் இருக்கு. இல்லை, அவர் வந்து திரும்ப 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 தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் முக்கியமாக அவங்கள வந்து மனசு சங்கடப்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கன்வின்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்ல வராரு, பா நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க தான், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, இத்தனை வருஷம் அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க, அம்மா காலத்திலேருந்து ஒவ்வொருத்தர் எடப்பாடியார் காலம் வரைக்கும் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தோல்வின்னொன்னே ஓடி குடுகுடு நீங்கள் வர்றவங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பச்சை துரோகிகளாக இருப்பீங்க, சுயநலவாதிகளாக இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பார்த்துட்டு தானே இருக்காரு. டைரெக்டாக சொல்ல முடியல, இன்டைரக்டாக சுற்றி சொல்கிறாரு. இது போனவங்களுக்கு புரியாதா என்ன? ஏங்க சொல்லப்போனால் போன பாதி பேருக்கு மேலே அதிருப்தியில் இருக்காங்க, புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக சில பேர் கட்சிக்குள்ளேயே வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போன இன்டர்வியூவில் சொன்னீங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதிமுகலேருந்து போய் விலகினவங்க வந்து சேர போகிறாங்க, சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. பார்க்குறீங்கல்ல, இப்போவே சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போவே சைடில் சொல்லிக்கிட்டாங்க, இல்லைங்க நான் போகல, இல்லையே உன்னை ஃபோட்டோவில் பார்த்தனேன்னு கேட்குறாங்களாம். அப்போ இல்லை நான் போகவே இல்லை, நான் இங்கேயே தானே இருக்கிறேன், அப்படி சைலண்ட்டாக போயிட்டு ஓடி வர்றவங்களும் இருக்கிறாங்க. இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, எம்எல்ஏவாக இருந்து போனவங்க, இல்லை உயர்ந்த பதவியில் இருந்து போகிறவங்கெல்லாம் தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ சைலண்ட் மோடில் அங்கே உட்காந்துருக்காங்க. நிச்சயமாக புசி ஆனந்த் அவர்கள் வந்து இவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கிறதுக்கு அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். அவரே பல இடங்களில் அவர் பேசிக்கிறதா காதில் விழுது.
ஏங்க வந்தவன் இவங்க எல்லாத்தையும் இப்போ பதவி கொடுத்து அலங்கரித்து அழகு பார்க்கறதுக்கா நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கேன்? என் கட்சியில் இருக்கிறவங்களை உயர்த்தணுமா, எங்களுக்காக நின்னவங்களை உயர்த்தணுமா? தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரும், இல்லை இத்தனை எம்எல்ஏ வருவாங்க அப்படின்னு எதையுமே நினைக்காத போது கட்சிக்காக உழைச்சவங்களுக்காக அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்களா? இல்லை இவங்கெல்லாம் இந்த மாதிரி பச்சவந்தித்தனமாக ஓடியவர்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க? நிச்சயமாக அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அவ்வளோதாங்க, அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போக போகிறாங்க. இப்போ வந்து பிரச்சாரத்தில் விஜய் வந்து அல்லு சில்லு, ஸோ அதிமுகனோட பேரை சொல்ல அல்லு சில்லுன்னு சொல்லி ரொம்ப அதிமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார். இவங்க அப்போ வந்து தேர்தலில் இவங்க கண்டிப்பாக இரட்டையில் என்ன எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கட்டும், சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும் தேர்தலில் போட்டிட்டாங்க. எந்த முகத்தை வச்சு போய் இவங்க வந்து தாவேக்கால இணைஞ்சாங்க? ஏங்க அது இந்த சூடு சொரணை இருக்கான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த கட்சின்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். எப்படியான சூழ்நிலையிலும் நம்ம இந்த இயக்கத்துக்காக இருக்க போகிறோம், அந்த இயக்கத்து மேலே ஒரு பாசம் உணரணும். அந்த பாசம் இல்லாதவங்க டெம்பரவரியாக அவங்களுக்கு ஏதோ கிடைக்குதுன்றதுக்காக இருப்பாங்கல்ல. சில நேரங்களில் வந்து வேலைக்கு போகிற இடங்களில் நமக்கு அது மாதிரி இருப்பாங்க. அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறவங்களோட உழைப்பு எப்படி இருக்குன்னா, 10% வேலை செய்ய சொன்னால் 50% வேலை செய்வாங்க, இல்லை 100% வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. 100% செய்ய சொல்கிற இடத்துல 10% கூட வேலை செய்யாமல் போகிறவங்க இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் இவங்க. அதனால தான் இப்படியா சொன்னவங்களை கூட அவங்க முன்னாடி எப்படியோ போய் நின்று சிரிச்சுக்கிறாங்க. ஏங்க ஒரு தொண்டர் மகேந்திரன் தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டு போனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த கட்சியை விட்டு போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, என்னங்க இது? அந்த ஒரு சாமானிய தொண்டனுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச ஒரு இது இல்லை. யாராவது அது உயிரை விடுவாங்களாங்க? யாரும் எதுக்காக உயிரை விடுவாங்க? ஒரு இயக்கத்துக்காக ஒரு உயிர் போயிருக்கு. அந்த மாதிரி உணர்வு உள்ள மனிதர்கள் இருப்பாங்களா தவிர இப்படியான துரோகம் செய்யணும். எங்களெல்லாம் துரோகிகள்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு கூட யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. ஆமாம், பிறகு என்ன பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு? துரோகம்னா அதுக்கு தமிழில் அதுதானே மீனிங், அதுதானே. கொஞ்சம் கூட இந்த இயக்கத்திற்காக இயக்கத்தின் மேலே பற்று பாசம் இல்லாமல் ஆளுக்கு வேற வந்து வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடுறவங்க ஓடட்டுங்க, அடுத்த நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த இடத்தை அலங்கரிக்க தயாராக இருக்கிறோம். அவ்வளோதான் உண்மை. இதுக்காக யாரும் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி இவங்க போயிட்டா அழிஞ்சிரும், அவங்க போயிட்டா, அதெல்லாம் ஒன்றும் அழியாது. நீ போயிட்டீங்கன்னா அடுத்த நிலைமையில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு பயனும் அடையாமல், இல்லை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியாமல், பொதுச் செயலாளரை கூட சந்திக்க முடியாமல் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாங்க இதுலேருந்து ஓடினாங்களே. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்பா இனி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷம்தான் படுறாங்க. அந்த கட்சியில் இணையறவங்க எல்லாமே வந்து அம்மா ஆட்சி பார்த்தோம், எம்ஜிஆர் ஆட்சி போல் இந்த தமிழகத்தில் வந்து தொடர்ந்து சொன்னார். அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த இணைப்பு விழாம் போது சொல்லியிருக்காரு, உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் போல் ஆட்சி நடக்குதா? அவர் வந்து எப்படியான மனிதருங்க, அப்படி பின்னி பிணைவாருங்க மக்களோட மக்களாக. பெண்கள், வயதான பெண்கள் எல்லாம் தன்னுடைய சொத்து சொகத்தை எல்லாம் தானமாக எழுதி கொடுத்துட்டு போனவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரையும் இவரையும் எந்த வகையில் கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதையாவது கொடுக்க முடியுமா? வள்ளலுங்க அவர், கொடை வள்ளல். அது என்ன எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா, புரட்சித் தலைவர் பெயரையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களது பெயரையும் உச்சரித்தா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. அதுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து நிச்சயமாக நம்முடைய இரு பெரும் ஆளுமைகளுக்கு ஈக்குவலாக யாரையுமே சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆளுமையே வேற, அவர்களுடைய குணாதிசயமே வேற மாதிரியானது. அது வந்து சும்மா சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் வந்து சினிமா பின்புலத்திலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுனால அவர் தன்னைத்தானே அப்படி சொல்லிக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும்ல. இல்லை, அதான் அதிமுகவில் இருந்தவங்களே சொல்கிறாங்களே, அதுதான் இங்கே பெரிய கேள்வியை முன்வைக்க. இல்லைங்க, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி. புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மாவும் இருந்த கட்டி காத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஒரு இயக்கத்தில் இயக்கத்திற்காக நம்ம துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக அவங்கவுங்க மனசாட்சிக்கே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய குற்ற உணர்ச்சி, அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவருடைய ஆன்மாவும் இவர்களை மன்னிக்காது அப்படின்றதுக்காக அவங்கள சரி பண்ணிக்கிறாங்க. ஐயோ அம்மா, நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் உங்கள் படத்தை, நாங்கள் இன்னமும் உங்களுடைய விசுவாசிகள் தான்
அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவி அம்மாவனுடைய ஆன்மாவை கூட இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்மாவையே ஏமாத்துறதுக்கு துணிஞ்சு போய் அலையிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அது இவங்களுக்கு புரியல. காலம் நிச்சயமாக இடைத்தேர்தலில் துடைத்து எறியப்படுமா? நிச்சயமாக. ரொம்ப வெறி கொண்டு இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. எங்க அடித்து ஒரு பக்கம் விஜய் அலைன்னு சொல்லி வெற்றி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணிக்கும் இவ்வளோ ஓட்டு போட்டு அதிமுகவே இது 47 இடங்களில் வெற்றி பெறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரம் அங்கே இரட்டை இலைக்கான வாக்குகள் இருந்திருக்கும். அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு ஏமாத்திருக்காங்க பாருங்க. ஓட்டு போட்டவங்களை ஏமாத்திட்டீங்கல்ல, அதுக்கு யார் பதில் சொல்வா? அவங்க தான் அடுத்து பதில் சொல்லுவாங்க. ஏங்க இது மக்களாட்சி, மக்களுடைய வாக்கு, அவங்களுடைய ஓட்டு இல்லைன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியுமா? இன்றைக்கி என்ன ஓட்டு போட்ட 1 லட்சம் அந்தந்த வாக்காளர்களுக்கு பதில் சொன்னாங்களா? இவங்க அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு பண்ணாங்களா? 5 வருஷம் அந்த தொகுதியை கட்டி காப்பாற்றுவாங்க, நம்ம பேச முடியும் அவங்கக்கிட்ட, அடுத்த நமக்கு தேவையானது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக போய் ரிசைன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. எல்லாம் மனுஷங்களா நீங்கள்லாம்? நான் மக்கள்கிட்ட முடிவு கேட்டேன்ல சொல்கிறாங்க. என்னம்மா எல்லாரும் சொன்னாங்களாம்மா? அதுக்கப்புறம் போன விஜயபாஸ்கர் வண்டியில் போகிறாரு, அவர் வணக்கம் பண்ணாரு, எத்தனை பேர் வணக்கம் சொன்னாங்க? அதை வேற சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அது தனியாக வணக்கம் சொல்லி தனியாக அவர் மட்டும் அப்படிதான் தனியாக தான் இனிமேல் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் பின்னாடி படையெல்லாம் வராது, நீங்கள் தனியாக தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று சார், ஒரு தேர்தல் தோல்வி பரவாயில்ல, 2வது தோல்வி இருந்துட்டு போகுது. திமுகலாம் ஒரு தடவைக்கு 2 தடவை தோற்று போய் திருப்பி ஆட்சியை பிடிக்கலையா? ஏன்னா உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் ஏன் போகிறீங்க? அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், இந்த கட்சியிலிருந்து மீண்டும் நம்ம வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் இன்றைக்கி மாற்று சக்தியை தேடி போகிறாங்க. அந்த நம்பிக்கை இன்னமும் இருப்பவர்கள் இந்த இயக்கத்தில் இன்னமும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் உண்மை. அதனால் நம்பிக்கை இல்லாதவங்க போயிருக்கிறாங்க, வேறு ஏதோ காரணத்திற்காக போகிறார்கள். அதை பற்றியெல்லாம் நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஆதவர்ஜுனா எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைஞ்ச உடனே ஒரு 60% பேர் அதிமுக இங்கே தாவேக்கலாம் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா முன்வைக்கிறாரு. அவர் ஒவ்வொரு இணைப்பு விழாவிலையும் பேசும்போது அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றுதான் ஸோ இந்த கருத்தை முன் வச்சுட்டு இருந்தார். இப்போ ஒரு 60% பேர் இணைஞ்சதா ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு 60% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவுன்னு தெரியலன்னு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய கடல், எவ்வளோ பெரிய மணல் மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எண்ண முடியாது. தொண்டர்கள் யாரும் ஒருத்தர் கூட போகலை. நிர்வாகிகள் போனால் என்னங்க, அவங்க போனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த இடத்துக்கு வர போகிறாங்க. உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போயிட்டதா ஒரு கற்பனை பண்ணிக்கிறதா? அதெல்லாம் சும்மா மேடைக்கு இல்லை மைக்கு கிடைச்சா பேசக்கூடிய பேச்சு. அது உண்மை கிடையாது. அது மக்களுக்கும் தெரியும். இந்த பக்கம் ஒருத்தர் ஓடி போனால் அந்த பொசிஷனுக்கு ஒரு 10 பேர் கீழே நிற்கிறாங்க. அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் மிகச்சிறப்பாக அந்த பணியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நிற்கிறாங்க. அடுத்தடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு அறிவிப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. போனால் போங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சீரியஸாக சொல்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் போலித்தனமாக இந்த கட்சிக்காக உழைப்பவர்கள் போல ஒரு வேடமிட்டு இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கெல்லாம் வேலையே செய்ய முடியாதவங்க தான். ஒரு 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 மேம்போக்காக ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்மளை சுற்றி ஒரு 50 பேர் வரணும், அப்படி ஒரு ஜாம்பவான்கள் மாதிரி சுற்றணும். அவங்க பக்கத்தில் மக்கள் கிட்டத்திலே போக மாட்டாங்க. மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர்கள் தான் அடுத்த கட்ட தலைவர்களாக வர்றதுக்கு தகுதியானவர்கள். அந்த மாதிரி ஆட்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மிகச்சிறப்பாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். அதனால் 60% இல்லை, அவங்க கற்பனையில் வேணால் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த இயக்கத்தை யாராலையும் பலகீனப்படுத்த முடியாது. இப்போ நீ கரூர் செல்லலாம், விஜய் செல்லலான்னு சொல்லிட்டு கோர்ட் அனுமதி வழங்கியிருக்கு. அங்கே ஒருவேளை அதிமுக அவங்க தாவேக்கா எம்எல்ஏ இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏ இருப்பாங்க, ஒருவேளை அவரையும் ஒருவேளை ராஜினாமா செய்ய வச்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. விஜய் போனால் அங்கே மக்கள் என்ன மாதிரியான அவரை எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் இருப்பாங்க கரூர் மக்கள். ஏன்னா அந்த மரண ஓலம் இன்றைக்கும் நமக்கு எல்லாம் ஒழிச்சிட்டே இருக்கு இல்லையா? அன்றைக்கி நடந்த சம்பவம், அந்த கூட்ட நெரிசல், கலேபரமாக அந்த இருந்த காட்சிகள், ஒரு ஏதோ
பாம் பிளாஸ்ட் நடந்த மாதிரி இல்லை ஒரு போர் நடந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களோட செருப்புகள், பெண்களுடைய செருப்பு, அது இது துணிமணிகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடமா அது காட்சி அளிச்சது. அதுதாங்க திருப்பி எல்லாருக்கும் மனக்கண் முன்னாடி வரும். மீண்டும் ஒரு முறை வந்து அதே மாதிரி வரிசையாக நின்று எல்லாம் பண்ண போகிறாங்களா? நிச்சயமாகவே அந்த வரவேற்பு அவருக்கு கிடையாது. அந்த வரவேற்பு கரூர் மக்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரூரில் தாவேக்கா தான் வெற்றி பெற்றிருக்கணும். அங்கே வந்து அந்த வாய்ப்பு இவங்களுக்கும் கொடுக்கப்படலை, திமுகவுக்கும் கொடுக்கப்படலை. வாய்ப்பு கிடைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கொஞ்சம் கூட அதற்கு நன்றி இல்லாமல், தகுதியே இல்லாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து வெளியேறி இருக்கிறது, தாவேக்காவுக்கு போயிருக்கிறது, அந்த தொகுதி மக்களையே மோசமாக அவங்க ஏமாற்றிருக்காங்க. அதனால் அவர் போகட்டும், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அதிமுகவில் வந்து இப்போ அந்த தோல்வி குறித்து ஒவ்வொரு மாவட்டமாக சந்தித்து எடப்பாடி ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. அந்த இடைத்தேர்தலுக்கு அடுத்த கட்டமாக அதிமுக எப்படி தயாராக போகிறாங்க, என்ன மாதிரி ஐடியாக்கள் வச்சுருக்காங்க? ஆக்சுவலி வந்து நான் அந்த மகளிர் அணி கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன். அப்போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன சொன்னார்னா, அம்மாவினுடைய கனவாக இருந்தது தான் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% வாய்ப்பை வந்து அம்மா கொடுத்தாங்க. அந்த வகையில் தான் எடப்பாடியார் அவர்களும் அதை வழங்கினார் இல்லையா? அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தலுக்காக இப்போவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க பெண்கள்லாம் அப்படின்னு சொன்னார். அதனால் அடுத்தடுத்த தேர்தல்கள், அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் முனைப்போடு பெண்களும் இணைந்து நீங்கள் பணியாற்றுங்க. தகுதியானவர்களுக்கு தகுதியான வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். சில இடங்களில் புது மாவட்ட செயலாளர்கள்லாம் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக வந்து வேலை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் வருகின்ற காலங்களில் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த காலமாக அமையும். ஏன்னா வரட்டுமே, ஏன்னா திமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31 ஆண்டு கால ஆட்சியும் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ புதுசாக ஒரு ட்ரையலுக்காக ஒருத்தரை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ட்ரையல் ஆட்சியையும் பார்க்குறாங்க. 50 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறாங்க, சொன்னதை செஞ்சாங்களா, செய்ய முடியுமா, முதல்ல இவங்களால என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆட்சி செய்வாங்கன்னு பார்த்தா அடுத்த கட்சியிலேருந்து ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சி மேலே கூட கவனம் போகலை. இந்த பக்கம் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, இந்த பக்கம் போய் சேர்றாங்க. வீக்கெண்ட் ஆனால் வந்து அங்கே வந்து க்யூவில் எல்லாரையும் நிற்க விடுறாங்க. ரொம்ப சிரிப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. அதாவது கட்சி பேதம் இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், எம்பிக்களாக இருந்தவர்கள், அது திமுகவோ அதிமுகவோ எல்லாரும் போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் க்யூவில் நின்றுட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் பாவமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் தாங்கிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் ஒரு ட்ரையலுக்கான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வாக்களித்தவர்களே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இல்லைங்க ஒரு தடவை போட்டிருக்கோம், என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, மக்களுடைய ஆதரவு அவங்க சொன்னது மாதிரி 6 மாதமோ 1 வருஷத்துலேயே தெரிய போகுது, அவ்வளோதான். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஜூலை 8 திருநெல்வேலி மாவட்ட மாநகர் புறநகர் கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நன்றியுடன் வருக என வரவேற்கிறோம். இப்படிக்கு அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான பி. சௌந்தரராஜன்.